20 பைசா நாணயமும் இருக்குது, அதே போல் 25 பைசா நாணயமும் இருக்குது. நாணயங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 324 நாணயம். எத்தனை 20 பைசா நாணயங்கள் இருக்குது, எத்தனை 25 பைசா நாணயங்கள் இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த 324 கூட என்ன கழிக்கிறது போல எக்ஸ் வந்து கழிச்சிடும். 71 ரூபா இருக்குது. இந்த 71 ரூபா தான் மொத்த ரூபாய். அப்போ அந்த 70 ரூபாய் என்ன பண்ண போகிறேன்? பைசாவாக மாற்றுறேன். பைசா கட்டிங்கன்னா 7100 பைசாவாக மாற்றிக்கிறேன். ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்கானோ அதை எடுத்து எழுதிட்டேன். கூட்டல் 25 × 324 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8100 வரும். மைனஸ் 25 × எக்ஸ் 25x ஈக்குவல் டு 7100. சரிங்களா? 20 பைசா. ஏன்னா 20 பைசா எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா? அப்போ 2 கழிக்கலாமா? 8100 இதெல்லாம் கழிச்சிங்கன்னா 8100 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 கிடைக்கும். பிடிச்சிடும். எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடும். 25 பைசா எப்படி கண்டுபிடிக்கிறது? 25 பைசா நம்ம என்ன எழுதிருக்கோம்? 324 மைனஸ் எக்ஸ்னு எழுதிருக்கோம்ல. ஸோ இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம் இல்லைங்களா? ஸோ 324 மைனஸ் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 200. ஸோ இது கழிச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 124 கிடைக்கும். அப்போ 25 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 124.